சினிமா வந்து கனவு உலகம் தான். வெளியிலேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரைனிங் இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி திறமைகள் இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரியான உருவாக்கங்கள் இருக்கிறது இல்லை. ஆனால் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சிறந்த கலைஞர்களாக எங்கேருந்து வேணால் ஒரு ஒரு இளையராஜா எங்கேருந்து வேணால் வரலாம், எந்த ஒரு ஏரியாலேருந்தும் கூட ஒரு சிறந்த கலைஞன் வரலாம் அப்படிங்கிற அந்த கதவை திறக்கிற சாவியா நீங்க தான் இருக்கீங்க என்னைக்குமே. ஸோ அதனால ஹரிஷோட சார்பில், ஹரிஷோட பிரதரா உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இந்த நேரத்தில். ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. நான் ஆக்சுவலாக ரொம்ப இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தேன் இந்த படத்துக்கு. நான் அவ்வளோ எக்ஸைட் ஆகி ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். நெவர்தலெஸ் ஹரிஷோட டெபியூ ரொம்ப ஒரு பெரிய சக்ஸஸ் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய சக்ஸஸஸ் வரும். ஹரிஷ் ரொம்ப ஒரு அறிவு கூர்மை இருக்கக்கூடிய இயக்குனர். அவருக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் அவரோட அறிவு தான் அவருக்கு மைனஸுமே கூட. பட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு எதையுமே வந்து எப்படி உபயோகப்படுத்த முடியும், ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற நுவான்சஸ், குட்டி குட்டி மிஸ்யூஸான திங்ஸு. அதான் நான் முதல்ல ஹரிஷ் இந்த கதை சொல்லும் போதே கேட்டேன், ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கிடலாம், ஒரு சின்ன மிட்டாயை கூட ஒரு பெரிய டப்பாவில் போட்டுடலாம், கதையே இவ்வளோ சொல்ல வேண்டி இருக்கு, இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள எப்படி பண்ண போறீங்கன்னு அவ்வளோ கச்சிதமாக அவ்வளோ அழகாக அது அந்த ஏன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ் எழுதும் போது எல்லா கேரக்டருமே மனசில் நிற்காது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு படத்தோட வெற்றியில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பேர் கிடச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற சின்ன கேரக்டர்லேருந்து ஸ்க்ரீன் டைம் நிறைய இருக்கிற எல்லாருக்குமே அந்த தேட்டரில் அப்ளாஸோ ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸோ கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கான அறிகுறி அது. அது இப்போ ஒரு பேன் இண்டியன், பேன் வேர்ல்டு அப்படிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஹரிஷோட வெறும் ஆரம்பம் தான் அது, வார்ம் அப் தான். நான் நீங்கள் அப்போ தான் ஹரிஷ்ட சொன்னேன், வெறும் வார்ம் அப் தான் அது, சும்மா சாஃப்ட் படலிங்க. ஹரிஷோடைய மிகச்சிறந்த பெரிய படைப்புகள் ஃப்யூச்சரில் இன்னும் பெருசாக வரும்ன்ற அந்த சந்தோஷத்தை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஹரிஷ் அந்த சக்ஸஸ். அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் அருள் வந்து அந்த மிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு நம்மலாம் ஒரு டென்ஷனில் இருந்தானே ஒர்க் அவங்களுக்கு. ஸோ ஒரு எடிட்டர் வந்து இவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக கியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து சரியாக வருதா, கரெக்டாக இது பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து மியூசிக் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த கியூ முடியறது ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நம்ம ரொம்ப கராராக பார்ப்போம். பட் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ வெரி சென்சிபிள் எடிட்டர். இண்டஸ்ட்ரியில் வந்து உங்கள் பேர் சொன்னாலே எல்லாருமே வந்து ஓ அவர் தான் நாங்கள் கேட்கலான்னு இருக்கோம் எங்கள் படத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட. ஸோ நல்ல ஒரு குட்வில் இருக்குது உங்களுக்கு, உங்கள் ஒர்க் இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ கங்க்ராட்ஸ். சந்தோஷ் மாஸ்டர், முதல்ல வந்து எனக்கு வந்து அவரை பார்த்து யாரும் பயப்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப நடுங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்துட்டு. நான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த ஆச்சாலை பாட்டுக்கு வந்து சும்மா நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி ரிஹர்சல் கூப்பிட்றாங்க, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்டெப் போடுங்க, சூப்பர் இருங்க அடுத்தது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இதோ வருதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போய் என்னாலே நம்ப முடியல. ஸ்க்ரீனில் வந்து நான் தான் டான்ஸ் ஆடி இருக்கேனான்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணார். அதில் நான் ஆக்சுவலாக எதுவுமே பண்ணலை, ஃபுல்லாகவே அவரோட எஃபர்ட்டு. ஸோ சந்தோஷ் மாஸ்டர் இஸ் மை ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆர்டிஸ்ட் இந்த டான்ஸ் வேர்ல்டில். ஏன்னா சுத்தமாக ஒரு ஏர் ஆஃப் டேலண்ட் எதுவுமே கிடையாது, ஆனால் ஒர்க்குன்னு வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த சின்ன குழந்தைங்க ஆடி இருப்பாங்க, அது எல்லாருமே கமெண்ட்ஸில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டு. நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் மாஸ்டர். கொரியன் சாங்குக்கும் மற்ற எல்லா படத்தில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நடித்த இந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் தான் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம். கதையில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் மற்ற ரோல்ஸில் இருக்க மாட்டாங்க. இப்போ முன்னாடி இருக்கிற படங்கள்லாம், இப்போ நான் ரீசெண்டாக இன்னொரு வாரம் முன்னாடி ஒரு ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் படம் பார்த்தேன், ரியர் விண்டோன்னு ஒரு படம். ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் அதில் வந்து ப்ராட்டகனிஸ்டாக இருக்கலாம், நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு பெரிய அப்பாட்டக்காராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம எவ்வளோ நேரம் வரோங்கிறத விட அந்த வேலைக்கு அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸால் அந்த கேரக்டராக அவங்கள நம்ப முடியும். அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப ரசித்தேன் அவங்க பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி சதா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நான் இப்போ தான் ஹரிஷ்ட சொன்னேன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் ஹீரோவாக கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஐ எம் வெரி ஹாப்பி வித் யுவர் சக்ஸஸ். அண்ட் அர்ஜுன் ப்ரோ, நிறைய இப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன், என்னோட பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஆக்சுவலாக ஒரு இதில் அவர் எப்பயுமே என்னென்னா, அர்ஜுன் தாஸ் வந்து
நீங்க என்ன சொன்னாலும் அவர்கிட்ட ஓகே இது நல்லா இருக்கு. அவரை பொறுத்த வரைக்குமே அந்த ரூல் தான். நீங்க வந்து மானிட்டர் பாத்தீங்களா, சீன்ஸ் ஏதாவது பாத்தீங்களா, இல்ல இல்ல நான் பாக்குறது இல்லை அப்படிங்கிறாரு. கேட்டா இல்ல இல்ல நானே வந்து ரொம்ப ஓவர் கிரிட்டிக்கல் பர்சன், எதுவா இருந்தாலும் நான் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிடுவேணும் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்கு. பட் அது ரொம்ப நல்ல குவாலிட்டியா பாக்குறேன். நம்ம நம்ம எது பண்ணாலும் நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தோன்றது ரொம்ப நேச்சுரல். பட் நம்மளை கிரவுண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை இல்லை இது கொஞ்சம் ஆர்வக்குள்ளாராக இருக்குது, நம்ம இதை இன்னும் பெட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப சிறந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் காதல் மன்னன் அவர் சொன்னார். கமல் சாருக்குமே அந்த இது பட்டம் இருந்தது கொஞ்ச நாளைக்கு. முதல் படத்தில் வேற வில்லனாக வந்திருக்கீங்க. ஸோ டபுள் நீங்கள் ரெண்டுமே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் பொண்ணுங்களுக்கும் பிடிக்கலாம் பசங்களுக்கும் பிடிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடிகர் இன்னும் வரலையே. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவரோட க்ரோத்தை பார்த்து. அர்ஜுனை வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் அமெரிக்கா போயிருந்தேன் ஒரு வாட்டி அந்தகாரம்ன்ற படத்துக்காக. அந்த படத்தில் பார்த்த அர்ஜுன் தாஸா இது அப்படின்ற அளவுக்கு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த படத்தில் டோட்டலி கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு. ஸோ அதுலேயும் நான் வேலை பண்ணேன் பிரதீப்போட. நான் சும்மா நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிப்போம் ஒருத்தர் படத்தில் இன்னொருத்தர். ஸோ என்ஜாய்டு ஒர்க்கிங். ஃப்ரம் தட் இன்ஸ்டன்ட் ஐ நியூ ஏதோ உங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய அடுத்த கம்மிங் இயர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நாங்கள் சில ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெற்றியிலையுமே வந்து நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று உங்ககிட்ட பேசுவோம். வடிவுக்கரசி அம்மா வந்து அவங்க இவ்வளோ ஜாலியாக இருப்பாங்கன்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணல. ஏன்னா அவங்கள படங்களில் பார்த்து நம்ம வேற மாதிரி ஒரு லைட்டில் பார்த்தா இன்னுமே ஒரு குழந்தைத்தனத்தோட இப்போ கூட உள்ளே வந்துட்டு எங்களோட ரொம்ப கலாட்டா பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்காக ஹரிஷ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சினிமாவில் இருந்துட்டு, ஏன்னா ஆந்தனி ஹாப்கின்ஸ்னு ஒரு ஆக்டர் இருக்கார். அவர் வந்து நம்ம ஹேனிபல் எல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப சீரியஸான ஆக்டர், பெரிய அப்படியே டெக்ஸ்ட் புக் ஆக்டர்லாம் சொல்லுவாங்க. அவர் ஏதோ பயங்கர மென்டலாக ஒரு வீடியோலாம் பண்ணிட்டு இருக்காரு இதில் ரீல்ஸ்லாம் போய். ஸோ எவ்வளோ பெரிய கலைஞனா நம்ம ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய ஜெயிக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் முகத்துலேயே தெரியும், முகம் எங்கே இருக்கீங்க, வயசான மாதிரியே இல்லை. ஸோ அதனால் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்னோட குழந்தைங்க வந்து அவரோட பசங்க மோகன்ராஜன் ஐயா சொன்ன மாதிரி தான், என்னோட பசங்க வந்து தரோலி என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம்னா கான்சிட்டி தான் அது ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு காரணமா முக்கியமாக. அண்டு யோகி பாபு, ஆனாபென் எல்லாருக்குமே என்னுடைய பிறந்த பையன் குட்டி பையன் சொல்லவே வேணாம். தேட்டரில் திடீர்னு அதாவது பெரிய ஹீரோஸ் வந்து அப்படி ஷூவை காலை வச்சு அப்படி ஓடுறதுக்கு தான் நம்ம விசில் அடிச்சிருப்போம். சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் அந்த இடம் இருக்கணும் சினிமாலன்றது. மோகன்ராஜன் ஐயா பெரிய நன்றி. நன்றி சொல்லி தள்ளி வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்த படத்தில் நீங்கள் எழுதணும், அதனால சும்மா இப்போ போட்டு வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து ஆகஸ்ட் 1947 படத்தில் வந்து மீட் பண்ணும்போது அவர் ஒர்க்கை பற்றி சொன்னார். அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப ஒருத்தரோட ஒர்க் பண்ணுமே அப்படின்னு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க கரெக்டாக அமையலை. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க இது இருக்கும், நேச்சுரலாகவும் நடக்கணும். ஏன்னா நம்மளா போயிட்டு நம்ம ஒரு காம்பினேஷன் இன்னிலேருந்து உருவாக்குறோம் வாங்க அப்படின்னு ராகுகாலம் யமகண்டெல்லாம் பார்த்து ஆரம்பிக்க முடியாது. இயற்கையான ஒரு உறவு, எனக்கு இயற்கையாக அமைந்த ஒரு பந்தம் அவர். அதனால வந்து அதாவது ஒரு ப்ரீவியஸ் பர்த்தோட கனெக்ஷனாக இருக்கலாமா என்னன்னு தெரில. எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அவர் இருந்தாலே ஹாப்பியாக இருக்கும். அவரும் சந்தோஷ் மாஸ்டரும் சேம். நீங்கள் வந்து உலகத்திலே டிப்ரெஸ்டாக இருந்தால் கூட இருக்கிறதுலே ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்ல இருந்தால் இவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணால் போதும். நம்பர் இங்கே சொல்ல மாட்டானா, பயங்கர தெரப்பியூட்டிக் பீப்புள். 2 பேருமே வந்து பேசினா அவ்வளோ ஒரு அமைதி, ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஆத்மார்த்தமாக உண்மையிலேயே நல்ல மனிதர்கள் வந்து இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப ரேர். ஸோ அதுக்கான அடக்கம், அதாவது மோகன்ராஜன் ஐயா என்னன்னா பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிரும் அவங்களுக்கு, ஐயோ இப்போ ரொம்ப ப்ரெஷராக இருக்குமே அப்படின்னு. ஸோ அப்போ கூட உட்காந்து தனியாக அதை கிரிக்கிட்டே இருப்பார். நாங்கள் படத்துக்காக பாட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் வந்து எப்பயுமே இந்த பாட்டு பண்ணலாம் அந்த பாட்டு பண்ணலாம் இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆவார். அவர் வந்து இப்போ நான் இன்னைக்கு ஒரு கவிதை எழுதிருக்கேன் சும்மா பாருங்க அப்படின்ட்டு ஒரு தேடல் தான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரிவர் போகும்போது என்ன வேணால் கலெக்ட் ஆகும். போகிற வழியில் செங்கல் கல் மண் இலை எதை ரிசீவ் பண்ணாலும் அது போய் எங்கேயாவது கடலில் தான் கலக்கணும். எதையுமே நிற்க முடியாது. சினிமா அப்படி தான், நிற்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு சூப்பர் அப்படின்னு நினைப்போம், நாளைக்கு ஏதாவது சோதனை வரும். நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ற விஷயத்த அடுத்த வருஷம் பண்ணால் அது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லி அடிப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு விதத்தில் இந்த கர்ம வினையெல்லாம் கழிக்கிறதுக்கும் வாழ்க்கை என்னன்னு கற்றுக்கிறதுக்கும் சினிமா ஒரு அருமையான இடம். இதோட கிரேஸ்ஃபுல்லாக அதில் பயணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து இந்த படம் சொல்ல வர விஷயம் வந்து ஏமாற்றாதே ஏமாறதே. இந்த படம் ஆரம்பித்த புள்ளியுமே அதுதான். அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஹோப்ஸோட ஒரு ட்ரீம்ஸோட லிவ் பண்ணுறோம். எல்லாருக்குமே இருக்குல்ல, உலகம் என்னங்க இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே தப்பானவங்களா இருக்கணும், இல்லை எல்லாருமே ரொம்ப சிறந்த மனிதர்களாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கை இந்த கிரே ஏரியாக்குள்ளேயே ஓடுது அப்படின்றத மையமாக வச்சு ஹரிஷ்
வாழ்க்கையில் நடந்த சில பர்சனல் அனுபவங்களை தான் இந்த படமாக பண்ணியிருக்காரு, படித்தது நம்ம கேள்விப்படுறது. அதனால் இந்த படத்துக்கு அப்புறமாவது நம்ம யாரையும் ஏமாத்தாமல், யாருக்கிட்டையும் ஏமாறாமல், ஏன்னா இப்போ ஏமாறக்கூடாதுன்றது ஒரு, அதாவது ஏமாந்தா அவமானம் வேறு, வீட்டில் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், நான் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அசிங்கம். பட் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது ஸ்டூப்பிடாக பண்ணால் அதை அட்மிட் பண்ணுறதுலையுமே தான் வந்து அந்த ஞானம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் சிறந்த படம். நான் வந்து திரும்ப நெட்ஃப்ளிக்ஸில் வரும் ஒன்ஸ் மோர். இது பயங்கரமாக பெருசாக பூம் ஆகும். இதை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க வந்து சொல்ல போகிறாங்க, இப்போ ஐயோ இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக பேசுவாங்க இன்னும் 2 வாரத்தில். ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ், குறிப்பாக என்னோடய அசிஸ்டன்ட் சபரி பெரிய தியாகம் பண்ணான். அவன் சாப்பாடு, தூக்கம், அவன் பாத்ரூம் போன கூட நான் தான் சொல்லணும், டேய் பாத்ரூம் போனியாடா அப்படின்னு கேட்டால் ஆமா இல்லை அப்படின்ட்டு ஓடுவான். அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ப்ரோக்ராமர்ஸ் இதில் ஒர்க் பண்ண லிஜோ, அகிலன் ஒரு பையன் ஒர்க் பண்ணான் புதுசாக. அதுக்கப்புறம் பிரவீன் ஒருத்தர். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இந்த படத்தை எவ்வளோ, எங்களோட பலத்தை எவ்வளோ இந்த படத்துக்கு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ அதை ரசிக்கிற மாதிரி பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். அதுக்கான உங்கள் பண்ணியும் நீங்களும் பண்ணிட்டீங்க பங்கையும். இந்த படத்தில் பாடினவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மியூசிக்கலாக ஹெல்ப் பண்ண லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆக்சுவலாக உதய் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். எனக்கு டெலிவரி வந்து ரொம்ப நெக் டு நெக்காக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து எப்படி அந்த ஒரு ஷார்ட் டைமில் எப்படி இவ்வளோ ரொம்ப நுட்பமாக அவங்க ஒர்க்கை அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்குமே எங்களோட நன்றி. இந்த நேரத்தில் அண்ணாச்சி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சும்மா அங்கங்கே ஒரு 4 டைலாக் தான், ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ ஹரிஷ், தொடர்ந்து இன்னும் பல பெரிய வெற்றி படங்களை நீங்கள் கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ. கான் சிட்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றின பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. எந்த படமாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்க. அதோட பிரதிபலன் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிஷ் துரைராஜ் நண்பர், இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இங்கே வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு இந்த கதையை பற்றி நல்லா தெரியும். ஹரிஷ், நீ நம்ம படத்தில் நம்ம பாட்டில் எழுதின மாதிரி தான், நீ ஒரு ஆலமர சைடு. கண்டிப்பாக நீ ஒரு இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சு பெரிய ஆலமரமாக விருட்சமாக நீ பெரிய வருவ. கண்டிப்பாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு இது முதல் படி. இன்னும் நிறைய படிகள் இருக்குது, நீ நிறைய தாண்டி போகணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் 2 தத்துவ பாடல் என்னை எழுத வச்சுருக்காப்புல. அதுக்கு நான் வந்து எப்பயுமே நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். அது கண்டிப்பாக அது லேட்டாக பிக்கப் ஆனாலும் கண்டிப்பாக என்றைக்குமே அது ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து கண்ணா ப்ரோ அப்படிங்கிறதுல அதில் 2 லைன் மட்டும் நான் சொல்கிறேன். வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழும் காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்த வரும் வாழும் காலம் உண்டு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு வரி எழுத எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரிஸுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து இதில் இன்னொரு மன்னிப்பு கேட்கணும். அதை நான் எங்கள் டீம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னா, ஃப்ராடு பயலே பாட்டு வந்து படத்தில் இல்லை. ஸோ அது வந்து நாங்கள் எடுத்துட்டு டைம் இல்லைங்கிறனால வைக்காமல் போகலை. இது வந்து ஹரிஸ் நான் முன்னாடியே பிளான் பண்ணி, அண்ணா அப்படி ஒரு பாட்டு பண்ணுறோம் ஆனால் படத்தில் வராது அப்படின்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணி தான் இதை பண்ணான். அதனால் இதில் நிறையா ரீல்ஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டுக்காக தான் நாங்கள் வந்தோம், இந்த பாட்டுக்காக தான் நான் வந்தோம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஓரமாக அந்த ஒரு இது இருந்தது, ஆசை இருந்தது. அதுக்கு அந்த ரசிகர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ தூரம் பிடிச்சதுனால தான் நீங்கள் அப்படி சொன்னீங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அர்ஜுன் சார், நான் அந்த பாட்டு மூலியமாக சரியும் படத்து மூலியமாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களை தாண்டி ரசிகைகள் இருக்காங்க. காதல் மன்னன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஜெமினி கணேசன், கமல் சாருக்கு அப்புறம் அப்படி நிறையா நீங்கள் படங்கள் இல்லை சார் பண்ணணும். எனக்கு ஒரு ஆசை. உங்களுடைய லைனப் எனக்கு தெரியும். இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆள். உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சார். இந்த ஃப்ராடு பையிலே பாட்டில் ரீல்ஸ்லலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நிறையா இனி வர ஆல்பமும் நான் எழுதிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதனால் என்னோட கடமையும் அதில் நான் பின்னாடி இருப்பேன். உங்களை அந்த ஒரு லவர் பாயாக மாற்றுற வேலையை நாங்களும் ஷானும் பண்ணுவோம், நம்பிக்கை இருக்குது. அவரும் மாறி இருக்கார். கரெக்ட். அப்புறம் வடிவுக்கரசி அம்மா, நான் ஒரு உண்மையை சொல்லணும். என் பையனுக்கு வயசு 10. அவன் வந்து முதல் முறையாக படத்தை ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் ரசித்த முதல் படம் கான் சிட்டி சீரீஸ். அது உண்மை. அவன் எவ்வளோ தூரம் உள்ளே போனா அப்படின்னா, நீங்கள் கடைசியாக ஒரு டைலாக் சொல்லுவீங்க, அப்போல்லாம் நம்ம திருந்திட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவீங்க. என் பையன், பாட்டி நீ திருந்தவே மாட்ட அப்படின்னா அப்போதான் நான் நம்பினேன் அவன் உண்மையாலுமே உள்ளே இருந்து பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
அவனுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். அவனுக்கு இப்போ லாஸ்ட் வீக் நான் 2 நாள் லீவ் போட வச்சிட்டேன், இல்லைனா நீ கூப்பிட்டு வந்திருப்பேன். அவன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான் ஹரிஸ். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், அர்ஜுன் சார் பயங்கர என்ஜாய் பண்ணான். எனக்கு அவனை ஏன்னா நான் எந்த படத்துக்கு கூட்டி போனாலும் ஃபோனை கையில் கொடுத்துருவோம். ஆனால் இந்த படத்துக்கு அவன் ஃபோனையே மறந்துட்டான். அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஷான் ஐயா, அது வந்து எப்பயுமே சொல்லணும், அவரோட வேலை செய்யும் போது மட்டும் எப்படி அந்த வேலை செய்ய அப்படி கிடையாது. அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த அக்கறை, அதே மாதிரி அவரும் இவரோட வரிக்கு நல்ல ஒரு டியூன் அமைஞ்சணுங்கிற அவருடைய எஃபோர்ட்டு எல்லாமே சேர்ந்தது தான் எங்கள் காம்போன்னு நான் நம்புகிறேன். அது இன்னும் தொடரும். சதா, அப்புறம் வந்து கல்கி ப்ரோ, ஆதித்யா, ரகு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தோம். அகில், உன்னோட சீன் வந்து ஹரிஸ் முன்னாடியே சொன்னான், இது என்னடா இப்படி ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமான, என்ன தேட்டர் மொமெண்ட்னு அப்படின்னு சொன்னான். அது மாதிரியே நடந்தது. அவனோட நம்பிக்கை சூப்பர். அண்ணாச்சி சார், அண்ணாச்சி அண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் உங்களோட சின்ன சின்ன சீன், அந்த டயலாக் டெலிவரி சூப்பர். மாஸ்டர், என்னையும் ஆட வச்சிங்க, அந்த கொடுமை தான், அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு ரொம்ப கொடுத்துருக்கோம். அருள் ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வந்து கண்டிப்பாக பவர் ஹவுஸ்ல இருந்து நிறைய படங்கள் வரும், நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவனோட விஷன் பெரிய விஷன். நான் அது பெருசாக வரணுங்கிற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி.